தீபாவளியை முன்னிட்டு இந்த வருடம் ஜிலேபி தெருவில் ஜிலேபி விற்பனை மும்மரமாக களைகட்டி வருது. சேலம் மாவட்டம் குகை பகுதியில் கடந்த 76 வருடங்களாக பாரம்பரிய முறையில் ஜிலேபி தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்த தெரு ஜிலேபி தெரு என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாகவே தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் இங்கு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும். அதன்படி தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழக்கத்தை காட்டிலும் ஜிலேபி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. வணக்கம். சேலம் குகை மாரியம்மன் கோவில் தெருவிலிருந்து பேசிட்டு இருக்கிறோம். குகை மாரியம்மன் கோயில் தெருவாக இருந்த இந்த தெரு குகை ஜிலேபி தெருவாக மாறிடுச்சு. ஜிலேபி கடையாக ஆரம்பித்து சின்ன தொழிலாக இருந்த இந்த ஏரியா நாளடைவில் ஜிலேபி கடை தெருவாகவே மையமாகவே மாறிடுச்சு. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கடைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 75 வருஷமாக இந்த ஏரியாவில் ஜிலேபி வியாபாரம் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கிறது. இந்த ஏரியாவே ஜிலேபி கடை வணிகமாக எல்லாருக்குமே வாழ்வாதாரமாக மாறிடுச்சு. இந்த 75 வருஷமாக இது தொடர்ந்து ஏன் இந்த ஜிலேபி வியாபாரம் இங்கே பெரிய அளவில் வாழ்வாதாரமாக எல்லாருக்குமே இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் புதியதாக, சுவையாக, தரமாக தரப்பட்டு இருக்கிறதுனால இந்த ஏரியாவே ஜிலேபி கடை ஏரியான்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஜிலேபி கடை, இந்த ஜிலேபி வியாபாரத்தை பொறுத்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50-60 குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக, பாரம்பரியமாக எல்லாருமே செஞ்சுட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய அடிப்படையாக இந்த ஜிலேபி இருக்கிறது. அதனால் இந்த ஜிலேபி கடை ஏரியா, இந்த மாரியம்மன் கோயில் தெருவாக இருந்த இந்த ஏரியா குகை ஜிலேபி கடை ஏரியான்ற அளவில் பேர் எடுக்கும் அளவில் நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஜிலேபியை தரமாக தந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஜிலேபி கடை வியாபாரம் இந்த ஏரியாவுக்கு ஏன் ஜிலேபி இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்றது காரணம் என்னென்னா, இது பண்டிகை காலங்களில் மட்டும் இல்லை, நாளடைவில் கல்யாணங்களுக்கும் முகூர்த்தங்களுக்கும், நிச்சயதார்த்தங்கள், காது குத்து, இப்படி எல்லா விசேஷங்களுக்குமே இங்கேருந்து தரமாக செய்யப்பட்டு மக்கள் வாங்கி கொண்டு போயிட்டு சுவைத்து மகிழ்கிறாங்க. இந்த ஜிலேபி இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் பிரபலம் அடைஞ்சது கிடையாது. இந்த சேலத்தில் இதை தயாரிக்க ஆரம்பித்து இதனோட சுவை எல்லோருக்கும் பிடித்ததுனால அண்டை மாவட்டங்களும் சரி, பக்கத்து தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், ஒசூர், பெங்களூர், ஏன் வெளிநாடுகளில் கூட இருந்து வாடிக்கையாளர்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் பார்சல் பண்ணி அனுப்பப்படுது. அந்த அளவுக்கு இந்த ஜிலேபி ஃபேமஸாகவும் தரமாகவும் தயாரிக்கப்படுகிறது. இன்றைக்கும் மக்கள் அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாரம்பரிய முறையில் தான் இந்த ஜிலேபி இங்கே தயாரிக்கப்படுறதுனால கிட்டத்தட்ட 75 வருட காலமாக இந்த ஏரியா ஜிலேபி தெருன்ற பேர் எடுத்து பெருமை வாய்ந்து இன்னமும் இது தொடர்ந்து இங்கே ஜிலேபி வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. பொதுவாக பண்டிகை காலங்களில் ஜிலேபி தெரு, ஜிலேபி வியாபாரம் ரொம்ப தீவிரமாக மும்மரமாக நடந்துட்டு தான் இருக்கும். இந்த தீபாவளி காலங்களில் இன்னும் அதிகமாக ரொம்ப தீவிரமாக விற்பனை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த தீபாவளியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மக்கள் இன்னும் அதிகமாக தேடி அவங்களுக்கு வேண்டிய பலகாரங்களையும், விருப்பப்பட்ட பலகாரங்களையும் ரொம்ப ஆசையோட, விருப்பத்தோடு வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு விற்பனையை காட்டிலும் இந்த வருட தீபாவளி விற்பனை இன்னும் அதிகமாகவே இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. News 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.